இன்றைக்கி தலைவர் படம் ரிலீஸ் ஆகிருக்கு. தலைவர் அப்படின்னா சூப்பர் ஸ்டார் ரஜினி அப்படின்னு கூட சொல்லலாம். உலகம் முழுவதும் ரிலீஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட இன்றைக்கி இதுக்கு வேர்ல்டு ரெக்கார்டு கூட பண்ணிங்க சொல்லலாம். என்ன அப்படின்னு கேட்டால் டிக்கெட் அந்த அளவுக்கு முன்பதிவுகள் அதிகமாக போச்சு அப்படின்னு பல நியூஸில் பார்த்துருக்கலாம். இன்றைக்கி சமூக வலைத்தளங்கள் அதிகமாக ஆக்கிரமிச்சிருக்கு கூட சொல்லலாம். நம்ம மோனிகா சாங் ஆகட்டும், நம்மளுடைய அனிருத்தோடைய பிஜிஎம், ரெண்டாவது லோகேஷ் கனகராஜுடைய டைரக்ஷன், சினிமா ஃபோட்டோகிராஃபி எல்லாமே மிக்சடாக படம் நல்லா இருக்குது அப்படின்னு பலரும் பல விதமான கருத்துக்களை சொல்லிட்டு இருந்தாலும், சில பேர் சில இது என்ன அந்த படமாக இருக்குது, இந்த படமாக இருக்குது, படம் அதில் ஷார்ட் சரியில்லை அப்படின்னு சொல்கிறவங்க 1000 பேர் சொல்லிட்டே போகலாம். ஆனால் நம்ம தலைவர் ரஜினிக்கு அப்படின்னு ஒரு மார்க்கெட் இருக்குல்ல, அதுக்காகவே நிறைய பேர் போய் பார்த்துட்ருக்காங்க. படம் நல்லா இருக்குது அப்படிங்கிறத நிதர்சனமான உண்மையாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்து சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன அப்படிங்கிறத அடுத்தடுத்த இருக்கக்கூடிய ரிவ்யூவில் பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒரு விதமாக சொல்கிறது படம் நல்லா இருக்குது, சத்யராஜ் செம்மையாக பண்ணியிருக்கா, அப்படி ஸ்ருதிஹாசன் ஆகட்டும், ஒவ்வொருத்தருமே என்னென்ன கேரக்டர் கொடுத்துருந்தாங்களோ அந்த ரோலுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்காங்க. முக்கியமாக நீங்களும் நம்ம கூலி படத்தை பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணுங்கள். படம் அப்படிங்கிறது பெரிய ஒரு விஷயத்தை எதிர்பார்ப்போடு எடுத்துருக்காங்க. எதிர்பார்ப்போட வெற்றி அடையணும் அப்படிங்கிறது எல்லா மக்களுடைய சார்பாக நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.